ஹலோ ஆல், வெல்கம் டு பக்கங்களில் தொலைவோம். நான் மணிகண்டன் விஜயகுமார். கோயம்புத்தூர் புக் ஃபேர் 2026 கரண்ட்டாக இந்த ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு. இப்போது இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கொடிசியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடந்துகிட்ருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 17th ஜூலை 26 வரைக்கும் நடக்குது. மார்னிங் 10 AM ஈவினிங் 8 PM வரைக்கும் நடக்குது. ஸோ அந்த ஈவெண்ட்டோட விளாக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிகின் பாம்ஸ், இவங்கக்கிட்ட எல்லா கலெக்ஷன்ஸ் ஆஃப் புக்ஸும் இருக்கும். லைக் இவங்கக்கிட்ட இங்கிலீஷ் புக்ஸும் இருக்கும், அதே மாதிரி தமிழ் புக்ஸுமே இருக்கும். நாவல்ஸ், ஃபிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நான் இவங்கக்கிட்ட நிறையா வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி புக் பேலஸ். நான் ரேண்டமாக தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன், எதுவும் நம்பர் படியெல்லாம் காமிக்கல. ஸோ இங்கே நான் வந்து 2 ஸ்பெஷல் பீப்புளை நான் மீட் பண்ணேன். ஃப்ரேமில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த 2 கேர்ள்ஸுமே. ஸோ அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க நேம் வந்து ஹரிணி அண்ட் ஹேமா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டால்லுமே வந்து ஒரு யூனிக்கான ஒரு புக்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தாங்க. லைக் நிறையா இங்கிலீஷ் ஆத்தர்ஸ், எனக்கே தெரியாத இங்கிலீஷ் ஆத்தர்ஸும் சரி, அதே மாதிரி நிறைய தமிழ் நாவல், யூனிக்கான தமிழ் நாவல்ஸ். ஸோ இதெல்லாம் வாங்கியிருந்தனால அவங்கக்கிட்ட என்னோட பேசுகிற ரொம்பவே ஆக்சுவலி ஒரு யூனிக்கான புக் கலெக்ஷன்ஸ்லாம் அவங்க பிக் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அவங்க புக் வாங்குறத பார்க்கும்போதே. லைக் ஸோ இது மாதிரி எங்கள் ஜென்ரேஷன்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு இது மாதிரி புக்ஸ் வாங்கும்போது பார்க்கவே ரொம்பவே நமக்கே ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக அவங்க வந்து ஃப்யூச்சரில் வந்து மேபி யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி ஒரு நல்ல கண்ட்ரிக்கு சர்வ் பண்ணுற மாதிரி வருவாங்கன்னு நினைக்கிறேன் 2 கேர்ள்ஸுமே. ஹேமான் அண்ட் ஹரிணிக்கு இப்போ நம்ம விஷஸ் சொல்லிக்கலாம். தேங்க்யூ ஹேமா அண்ட் ஹரிணி. ஸோ டிஸ்கவரி புக் பேலஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல ராமமூர்த்தியோட புக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா 68 திருநங்கை ப்ரெஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் அவங்க சம்மந்தமான புக்ஸ், திருநங்கை ரைட்டர்ஸ் அவங்க எழுதின புக்ஸ், அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. ரொம்பவே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க புக்ஸ் எல்லாமே. ஸோ ஒவ்வொரு ஹெட்டிங்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எருமை தேசியம்னு சொல்லிட்டு இது ஒரு புக் நான் பார்த்தேன். அப்புறம் பெரியார் புக்ஸ், அம்பேத்கர் புக்ஸ், இது மாதிரி புக்ஸ் எல்லாமே கூட வச்சுருந்தாங்க அவங்க. லைக் இவங்களுக்குமே வந்து சொசைட்டியில் நம்ம வந்து ஒரு ஈக்குவாலிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் நான் பார்க்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்பா பதிப்பகம் இலங்கை. ஸோ இவங்க வந்து ஸ்ரீலங்காலேருந்து இங்கே இருக்கிற ஒரு பப்ளிகேஷன்ஸ் இங்கே வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இவங்க தமிழ் ஈழம் சம்மந்தமான புக்ஸும், பிரபாகரன் அவங்க சம்மந்தமான புக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இல்லை ஸ்பெசிஃபிக்காக அம்மன் மரம் அப்படின்ற ஒரு புக்குமே வந்து இப்போ நல்லா போயிட்டுருக்கு, நல்லா இதாகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இலங்கை தமிழர்கள் பற்றின புக்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்பர் 8 தமிழ் களம் வாசகர் வட்டம். ஸோ கோயம்புத்தூர் சேர்ந்த வாசகர் வட்டம் அவங்களுக்கான ஸ்டால் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீ மிருத்திகா பதிப்பகம். அடுத்து தமிழ் தேசம் புத்தக அங்காடி நம்பர் 11. இங்கேயுமே வந்து இவங்க செல்லர் மாதிரி தான், இவங்க ரீசெல்லர். ஸோ நாமத்துக்குமார் புக்ஸ், அதே மாதிரி சோமோல்லியப்பன் புக்ஸ் எல்லாமே இவங்க வச்சுருந்தாங்க. சைக்காலஜி ஆஃப் மணி. அடுத்தது 35 சிறுவாணி வாசகர் மையம் கோயம்புத்தூர். ஸோ இதுவுமே ஒரு வாசகர் மையம் அது மாதிரி தான் நினைக்கிறேன். பாரதியார் புக்ஸ், இந்த மாதிரியான லீடர்ஸ் பற்றின புக்ஸ் எல்லாமே இங்கே நிறையா இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 46 ஸ்ரீராம் புக்ஸ். 46 அண்ட் 47 இவங்களுமே ஒரு செல்லர் தான். அடுத்தது எல்கேஎம் பப்ளிகேஷன்ஸ். ஸோ இவங்கக்கிட்ட மகுடபதி, கல்கி,
பார்த்திபன் கனவு இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது உங்ககிட்ட. ஸோ இவங்க அப்போ தான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சில புக்ஸ் எல்லாமே வச்சு அப்போ தான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டால் வான்கோ பப்ளிகேஷன்ஸ். ஸோ இவங்க கிட்ட சாருன் நிவேதிதா அவங்களோட புக்ஸ் எல்லாமே இருக்குது. 0 டிகிரி தவிர பாக்கி மற்ற பப்ளிகேஷன்ஸில் உள்ள புக்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட இருக்குது. இவங்கக்கிட்ட ஒரு புக் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், என் பெயர் ராமசேஷன் சொல்லிட்டு. என் ஃப்ரெண்டு சாய் கேட்டிருந்தாங்க, பட் ஆனால் இவங்கக்கிட்டேயுமே இல்லை. ஸோ ஆனால் இவங்க ரொம்ப தேடி ஹெல்ப் பண்ணி பார்த்தாங்க. ஏன்னா பரிசல் இங்கே ஸ்டால் போடாதனால ரொம்ப கிடைக்காத கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதான் இவங்கக்கிட்ட கேட்டேன், பட் இவங்களும் நிறைய தேடி பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் இவங்கக்கிட்ட நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்து. சார் நிவேதிதா அவங்க சார் 19th கூட ஒரு மீட்டப் வராங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் ஸ்டாலுக்கு விசிட் பண்ணுறதுக்கு. நீங்கள் போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். டேட் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. தஞ்சை பிரகாஷோட புக்ஸுமே இவங்கக்கிட்ட இருந்துச்சு. அடுத்து மொழி அப்படின்னு சொல்லிட்டு சாரு நிவேதிதா அவங்க எழுதின புக்கும் இவங்கக்கிட்ட இருந்துச்சு. அடுத்த பப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா காக்கை கூடு. ரொம்பவே யூனிக்கான டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்டாலு. ஹாய் இந்த பாப்பா நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஹாய் சொன்னிச்சு க்யூட்டாக. இந்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா இவங்க சுற்றுச்சூழலை பற்றின புக்ஸ், நம்ம சுற்றுச்சூழலை எப்படி நம்ம இது பண்ணிக்கணும், ஸோ அதை ஒரு ஒரு அறிவுறுத்துகிற மாதிரியோ அதை பற்றி ஒரு இன்னோவேஷன்ஸ் வர மாதிரி அந்த மாதிரி ஒரு இது புக்ஸ் எல்லாமே இங்கே வந்துச்சு. சுற்றுச்சூழல் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுற மாதிரியான புக்ஸ் எல்லாமே இங்கே நிறையா இருந்துச்சு. அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி, சுற்றுச்சூழல் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரியான புக்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருந்துச்சு. ஸ்டாலும் நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா 104 ஜெய்கோ பப்ளிஷிங் ஹவுஸ். இவங்கக்கிட்ட இங்கிலீஷ் புக்ஸ் நிறையா இருக்குது. இவங்கக்கிட்ட ராபின் சர்மாவோட 5 AM கிளப்பு, சைக்காலஜி ஆஃப் மணி, பணம் சார் உளவியல், இது மாதிரி நிறைய புக்ஸ் உங்ககிட்ட இருக்குது. அதாவது இன்ஸ்பைரிங் புக்ஸ், இன்ஸ்பிரேஷனலான புக்ஸு, அந்த மாதிரியான புக்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். ராபின் சர்மா புக்ஸு, எஃபெக்டிவ் சிஇஓ, இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். நானுமே உங்ககிட்ட நிறைய புக்ஸ் வாங்கலான்ட்டு இருந்தேன். த ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன், ஸோ இந்த மாதிரியான சூப்பர் புக்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாமே உங்ககிட்ட வச்சுருப்பாங்க. 5 AM கிளப்பு, சைக்காலஜி ஆஃப் மணி. ஸோ நான் நெக்ஸ்ட்டு புக் ஃபேர்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். 71 நர்மதா பதிப்பகம். இங்கே ஒரு இங்கே ஒரு ஃபேமஸான புக் பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லி ஒரு புக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி திருக்குறள், அந்த மாதிரியான புக்ஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு. முக்கியமாக இந்த டெவோஷனல் புக்ஸு, ஹிந்து டிவோஷனல் புக்ஸு, அந்த மாதிரியான புக்ஸ் உங்கள்கிட்ட நிறையா இருந்துச்சு. மிக்ஸ்டடாக நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பக்தி நூல்கள் அது மாதிரி எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அதர் புக்ஸ், திருக்குறள், இந்த மாதிரியான காமன் புக்ஸுமே உங்ககிட்ட நிறையா இருந்துச்சு. 76 ஹார்பர் கோலன்ஸ். இது ஒரு இங்கிலீஷ் பப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ இந்தியா லெவலில் இது கொஞ்சம் ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. யூகேல தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதே தவிர நார்த்தில் இவங்க நிறையா செல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் புக்ஸ் அது மாதிரி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதே மாதிரி கலரிங் இது கிட்ஸ்க்கான புக்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருந்துச்சு. அடுத்தது 92 ஆப்பிள் புக் ஸ்டோர். இவங்கள்ட்ட நிறைய கிட்ஸ்க்கான புக்ஸு, இந்த அனிமி, அந்த மாதிரியான கார்ட்டூன்ஸ் நிறையா புக்ஸ் அது மாதிரி வச்சுருந்தாங்க. கலரிங்ஸ்க்கு, ஸ்கெட்சுக்கு. ஸோ நீங்கள் கிட்ஸுக்கு வாங்கணுன்னா டேரெக்டாக இங்கே வந்துடலாம். இந்தியா மேப்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்தா 97 0 டிகிரி பப்ளிகேஷன்ஸ்.
இங்கே பார்த்தீங்கன்னா வந்து செல்வேந்திரன் அவர்கள் எழுதிய வாசிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் நான் படித்தேன். இந்த வருஷம் ஃபர்ஸ்ட்டில் நான் படித்தேன். ரொம்பவே ஃபன்னியாக, ரொம்பவே ஏன் நம்ம புக்கு படிக்கணும் அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த படிங்க. வாசிப்பது எப்படி செல்வேந்திரனோட புக்ஸ். அது இல்லாமல் இங்கே 0 டிகிரியில் பார்த்தீங்கன்னா சாரு நிவேதிதா அவங்க எழுதின எல்லா புக்ஸுமே இங்கே இருக்கும். 0 டிகிரி இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாமே சாரு நிவேதிதா அவங்களோட புக்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். மயமான் கோட்டை. ஸோ இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாமே நிறைய புக்ஸ் இங்கே இருக்குது 0 டிகிரியில். சீசு செல்லப்போட புக்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்டேயும் இருக்குது. அடுத்து 108 யாவரும் பப்ளிஷர்ஸ். இவங்கக்கிட்ட அந்த புலிசார் புக் வந்து ரொம்ப ஃபேமஸ். நான் லாஸ்ட் டைம் திருச்சி புக் ஃபேரில் வாங்கலான்னு பார்த்தேன். சரி நெக்ஸ்ட்டு புக் ஃபேரில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவங்க லக்ஷ்மிகார் அவங்க எழுதின புக் அது புலிசாரை. மற்றபடி யாவரும்ல வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நாவல்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க இவங்க. லைக் என்ன சொல்கிறது, மாடர்ன் ரைட்டர்ஸ், இப்போ இருக்கிற ரைட்டர்ஸ், இந்த மாதிரியான நிறையா இதுவுமே வச்சுருப்பாங்க. புதுமை பித்தன் சிறுகதைகளும் இவங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் புக்ஸுமே பார்த்தேன் நான். அடுத்ததாக 121 நக்கீரன். நக்கீரன் இந்த ஸ்டாலில் வந்து நம்ம சிஎம் பற்றி ஒரு புக்கு நியூவாக லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த ஸ்டாலில் தான் நான் பார்த்தேன். நக்கீரன் நான் பெருசாக எந்த புக்ஸ் நான் படித்தது இல்லை, ஐடியா இல்லை. அவங்க முக்கியமாக லீடர்ஸ் பற்றி தான் போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த புக்கு தான் வந்து நம்ம சிஎம் விஜய் ஜெயித்த கதை அப்படின்னு சொல்லி சபிதா ஜோசப் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அங்கே முடிஞ்சால் அவங்களுக்கு வந்து டைம் வந்து அந்த புக் வாங்கி படிங்க. ஸோ எனக்குமே ஃபஸ்ட் டைம் நம்ம சிஎம் பற்றி ஒரு புக் நான் பார்த்தேன். ஸோ அதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 147 மீனாட்சி புக் ஷாப். இவங்க வந்து ஒரு ரீசெல்லர் தான். இப்போ நீங்கள் வந்து காலச்சூரில் கிடைக்கிற புக்ஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்கும். அப்புறம் ஜெயகாந்தன் த கோட், என்னோடய ஃபேவரட் ஜேகே சாரோட புக்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும். இதேமாதிரி டிஸ்கவரியோட புக்ஸ் எல்லாமே இவங்க வச்சுருப்பாங்க. ஸோ முக்கியமாக இவங்க செல்லர் தான். ஸோ எல்லாருக்கிட்டையுமே இருந்து வாங்கி ரீசேல் பண்ணுவாங்க. ஸோ இவங்ககிட்ட எல்லா புக்ஸுமே இருக்கும். நீங்கள் ஒரே ஸ்டாலே வாங்கிக்கணுன்னா இவங்ககிட்ட கூட வாங்கிக்கலாம். அடுத்து திருமகள் நிலையம். இவங்கள்ட்ட இந்த லீடர்ஸ் பற்றி நிறையா புக்ஸ் இருந்துச்சு. உடையார் எல்லா பாட்டுமே இவங்க வச்சுருந்தாங்க. ஸோ இந்த புக் ஃபேருக்கு நான் கோயம்புத்தூர் புக் ஃபேருக்கு நான் வந்து மென்ஷன் பண்ணணும். நான் என்னோடய ஃப்ரெண்ட், ரொம்ப நாள் ஃப்ரெண்டு சாயை மீட் பண்ணேன். ஸோ லாஸ்ட் டைம் மீட் பண்ணலான்னு பார்த்தோம், டைம் கிடைக்கல. ஸோ இந்த வாட்டி மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஸோ அடுத்தது வாணி பதிப்பகம். இங்கே இவங்கள்ட்டையுமே அந்த பூமணியோட வெக்கை, அப்புறம் கள்ளம், ஸோ இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இவங்களும் மற்ற பப்ளிகேஷன்ஸ்லேருந்து வாங்கி ரீசெல்லர் பண்ணுறவங்க தான். அடுத்து வகம் காமிக்ஸ். இவங்கள்ட்ட நிறைய காமிக்ஸ் புக் இருந்துச்சு. நாங்கள் போகிறப்போ அவங்க அந்த ஸ்டாலில் இருக்கிற ஒரு அண்ணா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் அந்த பார்க்குற புக்ஸ் எல்லாமே வந்து நிறையா சேல் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த ஸ்டால் நியூ தான். நிறைய காமிக்ஸ், இந்த சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு கேரக்டர் உருவாக்கி ஸோ அதை வந்து கிட்ஸுக்கு வந்து இது பண்ணுற மாதிரி நிறையா பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அது தேவையில்லாமல் மற்றபடி நாமத்துக்கு வர புக்ஸ் இதெல்லாமே வந்து செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது 180 எவ்ரிதிங் ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் வந்து ஒரு 100 ஒரு பேக் மாதிரி இது பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க இந்த ஸ்டாலில். எஸ்பெஷலி இது கிட்ஸுக்குன்னு நினைக்கிறேன். ட்ராயிங், அப்புறம் அந்த தமிழ் பற்றின புக்ஸு,
ஸ்பேஸ் பற்றி ஒரு ஒரு கலெக்ஷன் ஆஃப் இது காப்பீஸ், இந்த நம்பர்ஸ் பற்றியும் புக்ஸு எல்லாமே கிட்ஸுக்கு நீங்கள் வாங்கணுன்னா இந்த ஸ்டால்குள்ளே போகலாம். அவங்களுக்கு கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கலாம். ஸோ எபிக் எனி 199. ஸோ இந்த மாதிரியான காம்போ ஆஃப் இதோட வந்து பார்ட் 1 வீடியோ முடியுது. நம்ம பார்ட் 2வில் வந்து நான் மற்ற பப்ளிகேஷன்ஸ் செல்லர்ஸ் எல்லாமே நான் அதில் காமிச்சிருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டண்டாக காலேஜ் வோர்டு எல்லாமே அதில் காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்ட் 2வோட வீடியோ கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். ரொம்ப லென்த்தியாக கொடுக்க வேணாம்னு தான் சிம்பிளாக